யோகஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். காப்பான கருவூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையான இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி, கமலமுனி காப்புதானே. நலம் தரும் யோகம் சித்தர்கள் அருளியது. சித்தர் வந்தார், உலக மக்கள் துயரம் தீர்த்தார். சித்தர் வந்தார், சித்தர் வந்தார், உலக மக்கள் துயரம் தீர்த்தார். பக்தர் போற்றும் பரமகுருவாய் பாரில் வந்தார், பாசம் தந்தார். பக்தர் போற்றும் பரமகுருவாய் பாரில் வந்தார், பாசம் தந்தார். சித்தர் வந்தார், சித்தர் வந்தார், உலக மக்கள் துயரம் தீர்த்தார். கொண்ட வாழ்வை மாற்ற வானில் இருந்து வந்து உதித்தார். அன்பே உருவாய் அனைவர் போற்ற, துன்பம் என்றும் துயரம் என்றும் கவலை கொண்ட வாழ்வை மாற்ற வானில் இருந்து வந்து உதித்தார். அன்பே உருவாய் அனைவர் போற்ற, கண்டது காட்சி கொண்டது கோலம் என்றிந்த மனதை மாற்றி, கண்டது காட்சி கொண்டது கோலம் என்றிந்த மனதை மாற்றி, கனவில் கண்டதை கைவர பெற்றிட கருணை கடலாய் காட்டும், கருணை கடலாய் கடவுளை காட்டும். நலம் தரும் நல்ல யோகம், நலம் தரும் ராஜயோகம், நலம் தரும் நல்ல யோகம், நலம் தரும் ராஜயோகம். சித்தர் வந்தார், சித்தர் வந்தார், உலக மக்கள் துயரம் தீர்த்தார். சித்தர் வந்தார், சித்தர் வந்தார், உலக மக்கள் துயரம் தீர்த்தார். பக்தர் போற்றும் பரமகுருவாய் பாரில் வந்தார், பாசம் தந்தார். பக்தர் போற்றும் பரமகுருவாய் பாரில்
என்ற கேள்வி வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்கிட்ட. என்ன கேட்குறாங்கன்னா, உங்களை வந்து வேறு குருமார்கள் இந்த மாதிரி குண்டலினி டீச்சர் கொடுக்கக்கூடிய குருமார்கள் இயக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்பு இருப்பதாக எல்லாம் வந்துட்டு பேசிக்கொள்கின்றார்களே, இது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆக இந்த கேள்வி இந்த இடத்துல கேட்டுறது ரொம்ப ஒரு சந்தோஷப்படுகின்றேன். நான் ரொம்ப ஒரு வாழ்த்துக்கின்றேன் அவர்களை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இதுவரை அளித்து வரக்கூடிய பயிற்சியில், அதாவது ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கத்தின் வாயிலாக ராஜயோக பயிற்சியை நான் அளித்து கொண்டிருக்கின்றேன். இந்த பயிற்சிக்கு வரக்கூடியவர்கள் நிறைய குருமார்கள் வந்து பயிற்சி எடுக்கிறாங்க. இந்த குண்டலின் டீச்சை கொடுக்குற குருமார்கள் நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் அவர்கள் தனியாக டீச்சை வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கள் வந்து இங்கே வந்து பயிற்சி எடுக்கிறாங்க. இவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பயிற்சி எடுத்துகிட்டு போய் அவங்க வழியிலே எப்பொழுதும் போல் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை செய்துக்கிட்டு வழிபாட்டு டீச்சை வழங்குவதும் அவர்களோட மடம் ஆசிரம் இப்படி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதுபோல் வந்து வெளிநாட்டிலிருந்தும் வராங்க குருமார்கள் வராங்க. அங்கே வந்து சில ஆசிரமம் வைத்துக்கினால மடம் சென்று இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாமே என்கிட்ட வந்து அவர்களுடைய பதிவுகள், அவருக்கு வந்து எங்கேருந்து வந்தாங்கன்றது அந்த பதிவுகளை பார்க்கும்போது தெரியும் எனக்கு யார் யார் என்னென்ன அப்படின்ற விஷயங்கள் தெரியும். ஆக அவங்கள பயிற்சிக்கு வரும்பொழுது அவர்கள் எங்கேருந்து வராங்க, பேர் என்ன, எந்த இடம் அப்படின்ற விவரங்கள்லாம் கொடுப்பாங்க. அந்த ஆதார அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். எதுவுமே வந்து நான் வந்து ஏதோ சொல்லணும் அப்படின்றது கேள்வி கேட்குறாங்க, அதை சொல்லலாம், அப்படி சொல்லணும், பதில் சொல்லியாத ஆகணும் அப்படின்றதுக்காக இல்லாமல் உண்மையான ஆதாரங்களோடு நான் சொல்கிறேன். நிறைய பேர் அப்படி வராங்க. அவங்க மட்டும் இல்லை, நிறைய கோயில் குருக்களும் நிறைய பேர் வராங்க. ஜாதகம் பார்க்குறவங்களும் நிறையா வராங்க. குறி சொல்கிறவங்களும் நிறையா வராங்க. ஜோசியம் பார்க்குறவங்களும் நிறையா வராங்க. எல்லாமே என்னுடைய இங்கே இருக்கக்கூடிய ஏன்னா குருன்னா எல்லாத்துக்கும் தெரியும். இந்த மலேசியா நாட்டில் யோகஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜகுருன்னா எல்லாருக்கும் தெரியும். அல்லது சுருக்கமாக எல்லாரும் விரும்பி அன்போடு அழைக்கிற டத்து ஸ்ரீ குருஜி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆக அதை வந்து பயன்படுத்தி கொள்கின்றார்கள். இவர் பேர சொன்னால் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களையாவது நான் வந்து பரவாயில்ல, அவங்க நம்ம பேரை பயன்படுத்தி பழப்பு நடத்துகிறாங்கன்னு ஒரு வகையில் விட்டு விடுகின்றேன். ரெண்டாவது வந்து என் பேரை சொல்லி பழப்பு நடத்தி தவறான வழியில் ஜோசியம் பார்க்குறேன் அது எதுன்னு ஏமாற்றி போகிறவர்களை வந்து நான் கண்டிப்பாக உண்மையாக நான் வந்து அவர்களை வெறுக்கின்றேன். ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. பொழப்பு நடத்த வரவங்க உண்மையான நிலையில் வந்து ஜோசியம் பார்க்குறீங்களா அல்லது வேறு வழிபாட்டு முறைகளை கற்றுக் கொடுக்குறீங்க, அதை செஞ்சுட்டு போங்க. ஒரு எனக்கு வேண்டியவர், எனக்கு பழக்கம் அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் எந்த பழக்கமும் இருக்காது. அவர்கள் எனக்கு சம்பந்தமே இல்லை, என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, அவர் இந்த மாதிரி சொன்னார், இவர் இந்த மாதிரி அப்படின்னு. இது பயிற்சி பெற்றுட்டு போனவர்களும் இந்த மாதிரி நிறையா போய் சொல்கிறாங்க. இல்லை நம்ம இயக்கத்தோடு, நம்ம சென்டரோடு, நம்ம ஆசிரமத்தோடு அவர் தொடர்பு இருக்குது, அவரு நம்ம குருநாதரை தெரியும் அப்படி என்றெல்லாம் நிறைய பேசிக்கொண்டிருக்காங்க. இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கேள்வின்று வந்தனால் கேள்வின்னு ஒன்று வந்துருச்சு அல்லவா, அப்போ அதுக்கு வேணால் பதில்கள் அளித்து தான் ஆக வேண்டும் என்ற நிலையிலே நான் பதில் அளித்து கொண்டிருக்கின்றேன். ஆக இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க. ஆக குருவுக்கு எந்த வகையிலுமே எந்த தொடர்புமே கிடையாது. அவருக்கு வராங்க, அதுக்கு பிறகு அவங்க போய் அவங்க ஆசிரமத்துலேயும் அங்கே எதுவுமே குரு எந்த தொடர்பும் வைத்துக்கொள்வது கிடையாது. அவர்கள் மீண்டும் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் தொடர்பு வச்சுக்கிறேன்னு சொன்னாலும் கூட அவர்களுடைய நிலையை பார்த்து தான் நான் தொடர்பு வைத்துக்கொள்ள முடியும். அவர்கள் எந்த நிலையில் என்னை அணுகுகின்றார்கள், எந்த நிலையில் என்னை தொடர்பு கொள்ள விரும்புகின்றார்கள் என்ற நிலையை பொறுத்து தான் அவர்களோடு நான் தொடர்பு வைத்துக் கொள்கின்றேன். ஆக இது மாதிரியான விஷயங்களெல்லாம் அவர்களுடைய சுயநலத்திற்காக ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டும் இப்படி தெரிந்து கொண்டும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய
கர்ம வினைன்னு ஒன்று இருக்குது. நம்ம மக்களுக்கு வந்து நல்லது செஞ்சால் நல்லது தான் கிடைக்கும். நீ நான் ஜோசியம் பார்க்குறேன், பூஜை செய்கிறேன், யாகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிச்சிங்கன்னு சொன்னால் அது கர்ம பலன் இருக்குது. யாருமே தப்ப முடியாது, யாருமே இதிலிருந்து தப்பவே முடியாது. உதாரணத்துக்கு அதனால் நான் வந்து மிக உறுதியாக சொல்கிறேன், எந்த இயக்கத்துடனும் எனக்கு தொடர்பு கிடையாது. இன்றைய இப்பொழுது உள்ள தொடர்பு அப்படின்னா எனக்குன்னு இரண்டு சித்தர்கள் இருக்கின்றார்கள். என்னோட நேரடி தொடர்பு சித்தர்கள் இருக்கின்றார்கள். அதே மாதிரி ஒரு தாந்திரிகவாதியும் எனக்கு இருக்கிறாரு. இவர்கள் 3 பேரை தவிர அவர்களை பற்றி நான் வந்து இந்த எபிசோட் முடிவதற்குள் என் குருநாதர் யார், அவர்களுடைய தொடர்பு என்ன, அவருக்கு எந்த நிலையில் உள்ளவர்கள், அவர் சித்தர்கள்னு எப்படி சொல்கிறீங்கன்றதெல்லாம் அது உங்களுடைய கேள்விகள் எனக்கு தெரியுது. நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் நினைக்கிறீங்க யாராக இருக்கும், அவராக இருக்குமா, அவராக எந்த ஒரு யோசனையும் நீங்களே கற்பனைகள்லாம் கற்பனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த எபிசோட் முடிகிறதுக்குள்ளே நானே சொல்கிறேன். ஆக இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவரவர்கள் சுயநலத்திற்காக எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். சிலர் இன்னும் ஒரு படி மேல் போய் நான் தான் எல்லாமே செய்து இன்றைக்கி பெரிய நிலை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கொண்டும் சிலர் வந்து கொண்டு போய் கொண்டு அப்படிலாம் இருக்கின்றார்கள். இன்னும் என்னென்னமோ சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, அதாவது அவர்கள் வந்து பணம் சம்பாதிப்பதற்காக, அவர்களை பேர் புகழ் தேடிக்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்திக்கிறார்கள். அது அவரோட கர்ம பயனை சார்ந்தது. அதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. நேரடியாக அப்படி நான் பார்த்தேன்னா நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கை எடுப்பேன். இல்லைன்னு சொன்னால் அது அவர்களை சார்ந்தது என்று விட்டுவிட்டேன். இந்த யாகம் என்று வரும்பொழுது இதில் ஒரு விஷயம், இப்போ நான் இந்த பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே யாகம் நான் செய்கிறேன் அப்படின்றாங்க. பூஜை செய்கிறேன், யாகம் செய்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னல இந்த சக்தியெலாம் வழங்குறேன் அப்படின்னு. யாகம் என்று சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா யாகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. சாதாரண நிலையில் உள்ளவர்கள் யாகம் செய்து உலக வாழ்க்கைக்காக என்ன சொன்னாங்க, சித்திகள் யாகம் செஞ்சு மாந்திரிகம் செஞ்சு நான் சித்திகளை வழங்கிடுவேன் அப்படின்னா நிச்சயமாக முடியவே முடியாது. 100 முறை இல்லை, 1000 முறை நான் சொல்லுகின்றேன், வந்து நிச்சயமாக முடியவே முடியாது. யாருக்குமே எந்த அஷ்டமா சித்துகளும் வழங்கவே முடியாது. அப்படிப்பட்டவர்களை நான் என்னோட இத்தனை ஆண்டு கால அனுபவத்தில் நான் பார்த்ததும் இல்லை, அப்படி இருக்க போவதும் கிடையாது. உங்கள் அனுபவத்தில் யாரும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆக யாகம் வளர்க்குறேன், யாகம் வளர்த்து இப்போ நிறைய பேர் யாகம் வளர்க்குறாங்க. நானும் பல பத்திரிக்கை வாயிலாகவும் இன்னும் சில தொலைக்காட்சியிலேயே நான் செய்திகள் சொல்லும்போதும் விளக்கப்படங்கள் இந்த மாதிரிலாம் வரும்போது பல விளக்கப்படங்கள்லாம் காட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் யாகம்லாம் வளர்க்குறாங்க பாருங்கள். இந்த யாகம் வந்து உலக வாழ்க்கைக்காக யாகம் செய்கிறாங்க. அந்த யாகம் செய்யறதின் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த செய்யக்கூடியவர்களை சார்ந்தே தான் அது ஒரு பலன் இருக்குது. யாகம் செஞ்சால் எனக்கு எல்லாம் கிடச்சிரும், எனக்கு யாகம் செஞ்சுட்டாங்க உடனே நான் வந்து எனக்கு லட்சுமி கடாட்சம் வந்துடும், யாகம் செஞ்சுட்டாங்க உடனே எனக்கு குழந்தைல புத்திரபாக்கியம் கிடச்சிரும், யாகம் செஞ்சுட்டாங்க நான் கல்வியில் ஒயிண்டு அடைச்சிருவேன், யாகம் செஞ்சுட்டாங்க என்னை தெய்வம் நல்லா அடைஞ்சிருவேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்னை பொறுத்த மாட்டிலும் அவர்கள் செய்யக்கூடியவர்களை சார்ந்தே இருக்குது. இதையே ரிஷிமார்கள் செய்கிறாங்க. இப்போ யார் எங்கே ரிஷிமார்கள் இங்கே அப்படி நான் செய்வதை நான் வந்துட்டு கேள்விப்பட்டதில்லை. அந்த காலத்தில் வந்து ரிஷிகள் செய்கிறாங்க. ஆனால் இப்பொழுது வந்து சித்தர்கள் இருக்காங்க. எனக்கு குருக்கு தனி யோகிகள், உண்மையான யோகிகள் இருக்காங்க. குரு நான் சொல்லக்கூடிய நிலையில் நான் பார்த்துருக்கேன். அவர்கள் கூட அவர்கள் வந்து செய்யக்கூடிய யாகம் எதை சார்ந்து அவர்கள் செய்கின்றார்களோ, உலக வாழ்க்கைக்கு வந்து ஓகே எதுக்காவது நீங்கள் உங்களோட கோரிக்கையை முன்வைக்கின்றீர்கள், என் வாழ்க்கையில் இதை அடைய வேண்டும் சுவாமின்னு, நிச்சயமாக யாகம் செய்து இவ்வளவு நாளுக்குள் ஓகே ஒரு இந்த யாகம் செஞ்சாச்சுப்பா, இன்னும் 1 மாதம் அல்லது 2 மாதத்துக்குள் நிச்சயமாக உனக்கு இந்த வழிகள்லாம் கிடைக்கும், நிச்சயமாக நீ இந்த நிலையை அடைஞ்சிடும் உறுதியாக சொல்லிடுவாங்க. அதே போல் நடக்கும். ஏன்னு கேட்டால் செய்யக்கூடியவர்களிடத்திலே அப்பேற்பட்ட மகத்தான சக்திகளும் சித்திகளும் இருக்குது. அவர்களே அதை செய்யும்பொழுது நேரடியாக அந்த பூஜைக்கு உரிய தேவதைகள்
அல்லது தெய்வங்களை நேரடியாகவே அந்த யாகத்துக்கு வருது. வரும்போது அந்த சக்திகள் நமக்கு நேராக கிடைக்குது. ஆக யாகம் செய்கிறவங்கெல்லாம் நான் வந்துட்டு தான் குரு அது இந்த மாதிரி சொல்லிட்டாரு, யாகம் செய்யலாம் அப்போ நாங்களாம் எப்படின்னு அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. அந்த யாகம் அவர்களோட தன்மை கேட்டாலும் அவரோட நிலைக்கு பலன் அளிக்கலாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு எந்த அளவுக்கு அப்படின்றது என்னால் சொல்ல முடியாது. ஆனால் சித்தர்கள் என்ற நிலையிலும் ரிஷிகள் என்ற நிலையிலும் யோகி என்ற நிலையிலும் நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். 100% முழுமையான பலனை பெற முடியும் என்று கண்டிப்பாக சொல்லலாம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்.